أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات. صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடியவன். சலாமும் சலாத்தும் எங்கள் தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள், குடும்பத்தினர்கள், மறுமை நாள் அன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரும் உண்டாவதாக. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், அவன் தடுத்தவற்றை முழுமையாக தவிர்த்து வாழுமாறும் ஆரம்பத்தில் அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா கொண்டு நஸீஹத் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 12 மாதங்களில் இஸ்லாம் 4 மாதங்களை புனித மாதங்களாக அடையாளப்படுத்தியிருக்கின்றது. ரஜப், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற அந்த 4 மாதங்கள். ஜுல்காதா ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஹஜ் கடமையை நினைவுபடுத்துவார்கள். ஹஜ் யார் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதம்தான் துல்காதா மாதம். நாங்கள் துல்காதா மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்களில் ஹஜ் கடமை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் சங்கையான காபாவை வலம் வர இருக்கிறார்கள், சகை செய்ய இருக்கிறார்கள், குர்பானி கொடுக்க இருக்கிறார்கள், தமது தலைமுடிகளை சிரைக்க குறைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சஃபா மர்வாக்கிடையில் முஸ்தலிஃபாவில் அல் ஹஜ்ஜு அரஃபா வெட்டுவெளியில் அவர்கள் தமது கிரியைகளை, கடமைகளை செய்ய தயாராகக்கூடிய சந்தர்ப்பம்தான் இந்த நாட்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காபத்துல்லா என்பது எமது புனிதமான ஒரு அடையாளம். இஸ்லாம் அடையாளப்படுத்திய புனித பிரதேசங்களில் மக்கா முக்கர்ரமா, அல் மதீனா, அல் முனவ்வரா, பலஸ்தீன் என்பன நாங்கள் அறிந்த இடங்களாகும். இந்த 3 பிரதேசங்களில் ஹஜ் கடமை மக்காவோடு காபத்துல்லாவோடு தொடரப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில்
இந்த பள்ளிவாயலில் ஹஜ் கடமை நிறைவேற்றிய பலர் இருக்க முடியும். அந்த புனிதத்தை காபத்துல்லாவை தரிசித்து கண்கள் கலங்கிய எத்தனையோ உள்ளங்கள் இந்த பள்ளிவாசலில் இருக்கும் என நினைக்கின்றேன். உம்ராவை நிறைவேற்றிய பலர் அல்லாஹ்வின் அருளுக்கு பாக்கியம் பெற்றவர்கள். எவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ் கடமையை விதியாக்கினார்களோ அவர்களில் பலர் ஹஜ் கடமையை நிறைவேற்றியிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் கடமை மூலமாக இஸ்லாம் என்ன வகையான நோக்கங்களை எதிர்பார்க்கின்றது? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களை வழி அனுப்பக்கூடிய நாங்கள் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடிய எமது உள்ளங்கள் எத்தகைய மாற்றத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருப்பது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமென கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 5வது கடமையாக ஹஜ் காணப்படுகின்றது. ஏனைய 4 கடமைகளை விட ஹஜ் கடமை முற்றிலும் வேறுபட்டது, வித்தியாசமானது. பலபோது ஏனைய கடமைகள் அனைத்தையும் ஒரு இணைத்த கடமையாக நாங்கள் ஹஜ்ஜை கருத முடியும். தொழுகாளியை பொறுத்தவரையில் தொழுகையில் ஹஜ் கிடையாது, தொழுகையில் ஜகாத் கிடையாது. ஆனால் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் உணவுகளை சாப்பிட முடியாது, பானங்களை அருந்த முடியாது. அந்த வகையில் ஒருவர் தக்பீர் கெட்டி சலாம் கொடுக்கும் வரையும் அவர் ஒரு நோன்பாளியாக காணப்படுகிறார். ஜகாத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் தொழுகையாளியாக கருதப்பட மாட்டார், நோன்பாளியாக கருதப்பட மாட்டார். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்கும் செல்பவர்கள் கட்டாயம் தொழ வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தனது பணத்தை அதற்காக செலவு செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் பானங்களை, உணவுகளை அருந்துவதை விட, குடிப்பதை விட தமது உடல் உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஹஜ் கடமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒருவர் தொழுகையோடு, ஜகாத்தோடு, நோன்போடு தொடரப்பட்ட எத்தனையோ பல விடயங்களை அவர் ஒரே கடமையில் நிறைவேற்றுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். இந்த வகையில் ஹஜ் என்பது ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய ஒரு கடமை. ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம். ஹஜ்ஜுக்காக செல்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் முற்றிலும் வேறுபட்டது. ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் குறித்த இடங்களில் தான் தமது ஹஜ் கிரியைகளை, மனாசிக்குல் ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய வேறுபட்ட ஒரு கடமையை இஸ்லாம் ஏன் எமக்கு விதியாக்கியுள்ளது? ஹஜ் என்பது ஒரு மனிதனுக்கு ஆயுளில் ஒரு முறை விதியாக்கப்பட்ட கடமையாகும். நோன்பு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, நோன்பு ஒரு வருடத்துக்கு ஒரு மாதம், ஜகாத் செல்வம் வழங்கப்பட்டவர்கள் வருடாந்தம் கொடுக்க வேண்டிய கடமை சில நேரம் சில வருடங்களில் கடமையாக்கப்பட மாட்டாது. தொழுகை ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் கட்டாயம் கொள்ள வேண்டும். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஆயுளில் ஒரு முறைதான் கடமையான ஹஜ்ஜாக காணப்படுகிறது. ஏனைய தடவைகள் ஹஜ் செய்வதாக இருந்தால் அது சுன்னத்தான ஹஜ்ஜாக
அது காணப்பட முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்கார்ந்து வசதியா இருக்கும் பின்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு முன்னுக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக தயாராக கூடிய ஒருவர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு வயதுகளாக காணப்படலாம், ஒரு இளைஞனாக காணப்படலாம். அதே போன்று உம்ராவுக்காக தயாராகக்கூடிய ஒரு மனிதன் முதலாவது செய்யக்கூடிய அமல் இஹ்ராத்தை அணிவதாகும், அந்த வெள்ளை துணைக்கிலே அணிவதாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது பாரம்பரியத்தில் காணப்பட்ட ஒரு அம்சம் தான் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் சொல்வார்கள், நான் ஹஜ்ஜிக்கு போகின்றேன், போய் வருவதாக சொல்ல மாட்டார்கள். அதில் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. ஹஜ்ஜிக்காக இஹ்ராத்தை அணியக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் மனதில் நிலைநிறுத்த வேண்டிய மிக முக்கியமான கருத்து, நான் கபர் வாழ்க்கைக்காக என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இஹ்ராம் என்ற அந்த வெள்ளை துணி, வெள்ளை ஆடை ஹஜ்ஜிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவன் அணியக்கூடிய ஆடை அந்த வெள்ளாடை தான். ஒரு மனிதனின் மரபு வாழ்க்கையில் முதலாவது மன்சிலாக, முதலாவது இடமாக காணப்படக்கூடிய கபர் வாழ்க்கையை, மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமல் இந்த ஹஜ் கடமை. இஹ்ராத்தை அணியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அத்தகைய ஒரு மனோநிலை என் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இத்தகைய மனோநிலை உருவாக்கப்படுமாக இருந்தால், இத்தகைய மனோநிலை உள்ளத்தில் ஏற்படுமாக இருந்தால், அதன் தாற்பயத்தை ஒரு ஹாஜி, உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் உள்ளத்தில் சரியாக புரிவாராக இருந்தால், அவர் எப்பொழுதும் மறுமை வாழ்க்கையை எதிர்பார்த்துத்தான், கபர் வாழ்க்கையை எதிர்பார்த்துத்தான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். எனவே தான் நான் சொல்கிறோம், உண்மையான கலங்கமில்லாத ஹஜ், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்ல ஜன்னah, அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹஜ்ஜுக்கான கூலி சுவர்க்கமே என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது இத்தகைய ஒரு பின்னணியில் தான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதன் ஹஜ் கடமையை நிறைவேற்றி வந்த பின்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்த கட்டமான மறுமை வாழ்க்கைக்காக அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு முக்கியமான செய்தியை எமக்கு இஹ்ராம் என்ற அந்த வெள்ளை ஆடை எமக்கு தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் தரக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு செய்தி தான் மறுமை வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடியது. ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய மனிதர்கள் மொழி வேறுபாடு இல்லாமல், இட வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் காபா ஷரீஃபிலே ஒன்று சேர்வார்கள், வலம் வருவார்கள். புனிதமான அரஃபா வெற்றுவெளியில் மைதானத்தில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். அரஃபா வெற்றுவெளி என்பது, அரஃபா மைதானம் என்பது ஹஜ்ஜாஜிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்காக போக இருக்கக்கூடிய எமக்கும் அல்லாஹ் அந்த உணர்வை தர வேண்டும். அது ஒரு வகையில் சிறிய மஹ்ஷர் மைதானம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஹாஜியும் அந்த இடத்தில் தனிமையாக இருந்து உலக இன்பங்களை மறந்து, உலக சோழிகளை மறந்து, உலகத்தின் மாயைகளை மறந்து பரட்ட தலையுடன் வீர சிந்தியவர்களாக அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடிய ஒரு இடம்தான் அந்த அரஃபா வெட்டவெளி. மஹ்ஷருக்கான ஒரு அடையாளம்.
புனிதமான தலம் அந்த அரஃபா மைதானம். அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒருவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. எப்போதென்றால், நான் இவ்வாறு தான் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நான் எழுப்பப்பட இருக்கின்றேன். ஆனால் சிறு வேறுபாடு காணப்படுகின்றது. அரஃபா வெட்டு வெளியில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய முடியும், தேவைகளை முன்வைக்க முடியும், மக்ஃபிரத்தை கேட்க முடியும், மன்றாடி அமல்களில் ஈடுபட முடியும். ஆனால் மறுமையில் இதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. மறுமையில் ஆடை அற்றவர்களாக, பாதனை அற்றவர்களாகத்தான் நாங்கள் மறுமையில் எழுப்பப்பட இருக்கின்றோம். அத்தகைய பயங்கரமான ஒரு நாளுக்காக தயார்படுத்தப்படக்கூடிய இடம்தான் அந்த அரஃபா வெட்டுவெளியாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுமாராக ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 20 லட்சம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். 20 லட்சம் என்பது முஸ்லிம் சனத்தொகையில் சுமாராக 1000க்கு ஒருவர். இதனை விட உம்ராவுக்காக பல மடங்கு முஸ்லிம்கள் செல்கிறார்கள். இத்தகைய ஒரு பயணத்தை அல்லாஹ் தஆலா ஏன் ஏற்பாடு செய்ய வேண்டும்? முஸ்லிம் உம்மத் என்ற வகையில் நாங்கள் மறுமை நம்பிக்கையை கொண்டவர்கள். அந்த நம்பிக்கைக்காக எங்களை தயார்படுத்தக்கூடிய இடம்தான் அந்த அரஃபா வெட்டுவெளியாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம், இபாதத்களை செய்வதற்காக, அமல்களை செய்வதற்காக, மார்க்க பணிகளை மேற்கொள்வதற்காக கஷ்டங்களை, சிரமங்களை சகித்துக் கொள்வது, அமல்களில் ஈடுபடுவதற்காக, இபாதத்களை செய்வதற்காக, மார்க்க பணிகளை நிறைவேற்றுவதற்காக என்னென்ன சிரமங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றதோ, என்னென்ன கஷ்டங்கள் காணப்படுகின்றதோ, அந்த கஷ்டங்களை, சிரமங்களை சுமந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த புனிதமான ஹஜ் கடமை ஒரு ஹாஜியிடம் ஏற்படுத்துகின்றது. நாங்கள் தற்காலத்தில் பயண வசதிகள், கஷ்டங்கள் குறைவாக இருந்தாலும் கஅபத்துல்லாவை அடைந்தது முதல் ஹஜ் கடமையை நிறைவு செய்யும் வரைக்கும் ஒரு ஹாஜி பல்வகையான சிரமங்களை அவர் அங்கு எதிர்கொள்கின்றார். சகை என்ற தொங்கோட்டம், 7 முறை தவாஃப் வருவது, முஸ்தலிஃபாவில் தங்கியிருப்பது, அரஃபா மைதானத்தில் போய் இருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது, இப்படியாக பல்வகையான கஷ்டங்களுக்கு அவர் தன்னை பழக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த ஹஜ் கடமை காணப்படும். அதில் விசேஷமாக துல்ஹஜ் 10வது நாள் பெருநாள் தினம் அன்று அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் புனித காபாவை வலம் வருவார்கள், தவாப் செய்வார்கள். எவ்வளவு கம்பீரமான ஒரு காட்சி! முஸ்லிம்களின் ஒரு அடையாளம். அத்தகைய இடத்தில் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் ஒன்று சேர்கிறார்கள். அதே தினத்தில் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் ஜம்ராக்களில் கல்லறிவார்கள். அதே தினத்தில் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் தமது தலைமுடிகளை இறக்கிக் கொள்வார்கள், குறைத்துக் கொள்வார்கள். அதே தினத்தில் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் தபஹ் என்ற குர்பானியை கொடுப்பார்கள். இந்த ஒரு நாள் தினத்தில் இத்தகைய ஒன்றுக்கும் மேற்பட்ட அமல்களை செய்யக்கூடிய அந்த ஹாஜி பல்வகையான சிரமங்களுக்கு முகம் கொடுத்து இந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறக்கூடிய ஒரு இடம்தான் இந்த புனிதமான ஹஜ் கடமையாகும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர், உம்ராவுக்கு சென்று வந்தவர், பல தடவைகள் உம்ராவோடும் ஹஜ்ஜோடும் தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டுக்கு வந்ததன் பின்னால் அமல்கள் செய்வதில் பொடுபோக்காக இருந்தால், அலட்சியமாக இருந்தால், சோம்பல்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒருவராக காணப்பட்டால், ஒரு சிறிய மலையை பள்ளிக்கு வருவதற்கு தடையாக அமைத்துக் கொள்வாராக இருந்தால், அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறிய நோய்களுக்காக குர்ஆன் ஓதுவதை விடக்கூடிய மனிதராக காணப்பட்டால், ஹஜ்ஜின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய உண்மையான இலக்குகளை அவர் அடைந்தாரா என்பதை ஒரு கணம் மீட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் என்ற அந்த கடமையானது எமக்கு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான மாற்றம் பொறுமையை நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது. சக மனிதர்களை அடித்த மனிதனை நாங்கள் மேலாக கருதி அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னால் வரக்கு வசதியா இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய மக்களை நாங்கள் காணும் சந்தர்ப்பத்தில் வயது வேறுபாடு இல்லாமல் அனைத்து வகையானவர்கள் நாங்கள் அந்த புனித பிரதேசத்தில் நாங்கள் காண்கின்றோம். வயோதிபத்திலும் முதிர்ந்தவர்கள் நாங்கள் காணலாம். சில பிள்ளைகள் பெற்றோர்களை தூக்கிக் கொண்ட நிலையில் ஹஜ்ஜை செய்கிறார்கள். அத்தகைய வயோதிபர்கள், துடிதுடிப்பான வாலிபர்கள், பலவீனமான உடல் கொண்டவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள், ஏன் சில நேரம் கை குழந்தைகளோடும் சில ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு சூழலில், இத்தகைய ஒரு இடத்தில் இஸ்லாம் எமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுத் தருகிறது. நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுக்க வேண்டாம், ஏசிக்கொள்ள வேண்டாம், திட்டிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுங்கள். வயோதிபர்களா, நீங்கள் அவர்களை முற்படுத்துங்கள். பலவீனர்களா, நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். இத்தகைய ஒரு மனோநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான கடமைதான் இந்த ஹஜ் கடமையாகும். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபர்வ ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களாகும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அந்த மாதங்களில் ஹஜ்ஜுக்காக நாங்கள் செல்கின்றோம். எனவே எவர் மீது ஹஜ் விதியாக்கப்பட்டதோ அவர் தகாத வார்த்தைகளை பேசாதிருக்கட்டும், பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கட்டும், தேவையற்ற விதண்டாவாதங்களில் அவர் ஈடுபடாமல் இருக்கட்டும் என ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை பார்த்து கூறுகின்றார். எனவே அந்த இடத்திற்கு இந்த காபாவை தன் கண்களால் பார்த்து அழக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் சொல்ல வருகின்றான், பொறுமையை கடைபிடியுங்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் ஊருக்கு, நாட்டிற்கு நீங்கள் வந்ததன் பின்னால் மக்களோடு நலிவாக, மிருதுவாக, அன்பாக, பண்பாக பழகிக் கொள்ளுங்கள் என்ற அந்த செய்தியை, அந்த கருத்தை, அந்த மாற்றத்தை தான் புனிதமான ஹஜ் கடமை எமக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய பாக்கி நிறைந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும்.
ஹஜ் கடமை தரக்கூடிய பிரதானமான அடுத்த செய்தி முஸ்லிம் உம்மத்தின் அடையாளமான ஐக்கியம், ஒற்றுமை. அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி எந்த அழைப்பை விடுத்தார்களோ, வஅذِّன் ஃபின்னாஸி பில் ஹஜ் என குர்ஆன் சொல்லுது போன்று அந்த அழைப்புக்கு பதிலாக நாங்கள் புனித காபாவை நோக்கி ஹஜ்ஜுக்காக செல்கின்றோம். எல்லா வகையான இனத்தவர்கள், எல்லா வகையான நாட்டை சேர்ந்தவர்கள், எல்லா வகையான மொழிகளையும் பேசக்கூடியவர்கள், அனைத்து நிறங்களையும் கொண்டவர்கள், வயது வேறுபாடு இல்லாமல், சமூக அந்தஸ்து வேறுபாடு இல்லாமல் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் புனித மக்கா முக்கர்ரமா. அந்த இடத்தில் ஒன்று சேரக்கூடிய அனைவரும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்குகிறார்கள். ஒரே ஒரு கிப்லா, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு ஏக்கத்தோடு அங்கு ஒன்று சேருகிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு அந்த இடத்தில் அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தின், முஸ்லிம் உம்மாவின் மிகப்பெரிய அடையாளமான ஒற்றுமையை எடுத்துக்காட்டக்கூடிய புனிதமான கடமை தான் இந்த ஹஜ் கடமையாகும். இன்று முஸ்லிம் சமூகத்தின், இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் காணப்படும் இன்னொரு பிரச்சனைகளுக்கு, பலவீன நிலைக்கு முக்கியமான காரணம் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பிளவுகள், ஒற்றுமையின்மை. ஒரே கயிற்றை நாங்கள் கட்டிப்பிடித்து இறுக்கமாக பிடித்து வாழ வேண்டிய உம்மத் இன்று விரும்ப விரும்பாமலோ பல குழுக்களாக, பல அமைப்புகளாக, சண்டையில் ஈடுபடக்கூடிய பல நாடுகளாக நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜின் பிரதானமான இலக்கு சமூகத்தின் ஐக்கியம், சமூகத்தின் ஒற்றுமை. இந்த காபத்துல்லாவில் அதான் சொல்லப்படுகிறது. பின்னால் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படுகிறது. இஸ்தவு தராசு, தொழிலுக்காக சீராக இருங்கள். ஒரு கட்டிடத்தை போன்று நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற முஅத்தினின் அழைப்பு வந்தது மாத்திரம்தான் லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜிகள் ஒரு சில வினாடிகளில் சப்பிலே அழகாக நெருக்கமாக இருந்து கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் அடையாளம். ஒரு இமாமுக்கு பின்னால் இருந்து கட்டுப்படக்கூடிய சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். அத்தகைய தர்பியத்தை பெற்றக்கூடிய ஒரு இடம்தான் அந்த ஹஜ் கடமை. அதன் ஸ்ரீவடிவம் தான் நாளாந்தம் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள். இமாமுக்கு கட்டுப்பட்டு, தலைமைக்கு கட்டுப்பட்டு, பரஸ்பரம் ஒத்துழைத்து வாழக்கூடிய சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய கடமையாக இந்த ஹஜ் கடமை காணப்படுகின்றது. எனவே ஹஜ்ஜுக்காக செல்பவர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவர்கள், ஹஜ்ஜுக்காக போக இருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உழைக்க வேண்டிய மிகப்பெரிய
ஒரு இலக்குத்தான் சமூக ஐக்கியம், சமூக ஒற்றுமையாகும். ஒரு முஸ்லிம் சமூகம் ஒரு சக்தியுள்ள ஒரு பலமான சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் 2 அடிப்படைகள் காணப்படுகின்றன. முதலாவது அடிப்படை ஈமானிய பலம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடனான நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுக்கு மத்தியில் அன்பு உணர்வுடன் கலந்த விட்டு கொடுப்போடு வாழக்கூடிய, பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அடுத்தொரு மதிக்கக்கூடிய சமூக ஒற்றுமை இருக்க வேண்டும். ஈமான் பலமாக இருந்து ஐக்கியம் ஒற்றுமை பலவீனமாக காணப்படுமோ நாங்கள் வெற்றி பெற முடியாது. ஐக்கியம் பலமாக இருந்து ஈமானியத்தில், இபாதத்களில், வணக்க வழிபாடுகளில் நாங்கள் பலவீனமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியாது. அந்த 2 அம்சங்களையும் ஒரே இடத்தில் காட்டக்கூடிய ஒரு புனிதமான கடமைதான் இந்த ஹஜ் கடமையாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய உயர்ந்த பல இலக்குகளை மையப்படுத்தின அந்த கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜாஜிகள் இன்று உலகத்தில் நாலா பக்கமிருந்தும் காபாவை நோக்கி செல்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று ஹஜ்ஜுக்காக அவர்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையவர்களது நியத்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வேன் நாங்கள் சந்தர்ப்பத்தில் துஆ செய்கிறோம். எனவே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. உண்மையான ஹஜ்ஜாக யா அல்லாஹ் ஹஜ்ஜை ஏற்படுத்தி அருள்வாயாக. ஹஜ்ஜுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் நியத் வைத்திருக்கிறார்களோ அத்தகைய அனைவருக்கும் யா அல்லாஹ் ஹஜ்ஜை சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இபாதல்லாஹ், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். வஅலமு இபாதல்லாஹ் அன்னல்லாஹ ஃபரத அலைனா அல் ஹஜ்ஜ ஃபமன் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஜஅல வய்யாக்கும் மினல் லதீன யல்தஸிமூன பிஅஹ்காமிஹி வசுனனிஹி. பாரக்கல்லாஹ் லக்கும் ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم رؤوف رحيم فاستغفروا إنه هو الغفور الرحيم.